Hello friends, World War 3 பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அது எப்படி நீ சொன்ன உடனே World War 3 ஸ்டார்ட் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படி ஒரு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா தைவானுக்கும் சைனாவுக்கும் இடையில நடந்துட்டு இருக்கு. சரி, சைனாவுக்கும் தைவானுக்கும் இடையில ஒரு பிரச்சனை நடக்குது. அது நடந்தா World War 3 ஸ்டார்ட் ஆயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். அந்த கேள்வியை பத்தின பதில் தான் இந்த வீடியோல இருக்கு. சோ இந்த வீடியோ பார்க்கறவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். World War 3 நடக்க 100ல 75% ஃபுல்லாவே சான்ஸ் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா தைவான் அப்படின்ற ஒரு நாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க கேள்வியாச்சும் பட்டிருப்பீங்க. சப்போஸ் யாராவது சொல்லி தைவான் அப்படின்றது சும்மா கேள்வியாச்சும் பட்டிருப்பீங்க. அந்த நாட்டுக்கு இப்போ ஒரு பிரச்சனை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சைனா இருக்குல்ல, சைனாவுக்கு பக்கத்துல ரொம்ப கிட்டக்கே தான் நடுவுல ஒரு தீ போகுது. அதுக்கப்புறம் தான் தைவான்றது ஒரு சின்ன ஒரு ஐலாண்ட். அந்த ஐலாண்ட் வந்து சைனா தான், அதை நான் டேக் ஓவர் பண்ண போறேன் அப்படின்ட்டு சைனா கவர்மெண்ட் வந்து தைவானுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இப்போ தைவானுக்கு சைனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அது என்னோட ஐஸ்லாண்ட், அதை நான் எடுத்துக்க போறேன், என்னோட ஐலாண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த தைவானை வந்து அது தைவான்ற ஒரு நாடே கிடையாது, அது வந்து ஒரு சைனா தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேக் ஓவர் பண்ண போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனை தாக்குற மாதிரி, அது வந்து வேற ஒரு விஷயம். நான் அதை வேற ஒரு வீடியோவா வந்து ரெடி பண்ணி போடுறேன். இப்போ தைவானுக்கும் சைனாவுக்கும் இடையில என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1949ல பீப்பிள் ரிபப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்றவங்க சைனாவை டேக் ஓவர் பண்றாங்க. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிசம் நிறைஞ்ச ஒரு விஷயம். சைனாவை டேக் ஓவர் பண்றாங்க. அப்படி சைனாவை டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் ஆல்ரெடி சைனால இருந்திருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஐலாண்ட், அதாவது இப்ப இருக்கிற தைவான் நாடு வந்து முன்னாடி ஒரு ஐலாண்டா இருந்துச்சு. அங்க வந்து இங்க வந்து ஒரு டெமோக்ரஸி இல்ல அப்படின்றதுக்காக வந்து அந்த ஒரு ஐலாண்ட்ல போயிட்டு தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இருந்ததுக்கு அப்புறம் வந்து அங்க ஒரு புதுசா ஒரு கவர்மெண்டே ஒன்னு கிரியேட் ஆகி இப்போ வந்து அங்க ஒரு இண்டிபெண்டன்ட்டா இருக்காங்க. சரி, இப்ப பப்ளிக் ரிபப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்றவங்க அவங்க வந்து அங்க டேக் ஓவர் பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஒரு புது கவர்மெண்ட் இது பண்ணாங்கன்னா அவங்க மக்களோட மக்களாவே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா, அங்க வந்து ரிபப்ளிக் ஆஃப் சைனா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த சைனால இருக்கிறவங்களுக்கு ஒழுங்கா ஒரு கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் இல்ல, ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ஒரு அடிமைத்தனம் படுத்துற மாதிரி இருந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மக்களுக்கு ஒரு நல்லது கூட பண்ணல, ரொம்ப சித்திரவதை பண்ற மாதிரி இருப்பாங்கல்ல, அது போல இருந்திருந்தாங்க. சோ அதனாலதான் வந்து ஆல்ரெடி சைனால இருந்தவங்க வந்து அந்த நாட்டோட நெருக்கடி, அதாவது அந்த ஒரு யூனியனோட நெருக்கடி தாங்க முடியாம தனியா வந்து தாய்வான்ல வந்து இருந்திருக்காங்க. இது ஒரு டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கம்யூனிசம் அங்க உள்ள வரும்போது அந்த சைனா மக்களால பொறுத்துக்க முடியாம எங்க போறது அப்படின்ற ஒரு வழி இல்லாம தாய்வான் அப்படின்ற இப்ப தாய்வானா இருக்கிற ஒரு நாட்டுல அப்ப ஐலாண்டா இருந்த ஒரு இடத்துல வந்து தங்கிட்டு இருந்திருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இந்தியா மேப் வந்து நீங்க சும்மா ஒரு 2 ரூபாய்க்கு கடையில போயிட்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்து ஸ்ரீலங்காவோட மேப்பும் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து இந்தியா மேப்ல வரும். அதுக்காக வந்து நாம வந்து ஸ்ரீலங்கா கிட்ட போயிட்டு நீ ஏன் நாடு தான், நீ வந்து ஸ்ரீலங்கான்ற தனி பேர் இருக்க கூடாது, அதுவும் இந்தியான் தான் மாறணும், உன் மக்கள்லாம் வந்து இங்க வரவங்க போறாங்கல்ல, அப்போ வந்து நீ எப்படி தனியா ஒன் நாடுன்னு சொல்லிட்டு உனக்கு தனியா கவர்மெண்ட் வச்சு நீ தனியா ரூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போல நடக்கல. அது போல இருந்து நம்ம போயிட்டு சம்பந்தமே இல்லாம போயிட்டு ஒரு பிரச்சனை பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பிரச்சனை தான் வந்து இப்போ வந்து தாய்வானுக்கும் சைனாவுக்கும் இடையில நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறேன்னா, ஸ்ரீலங்காவும் ஒருவேளை சப்போஸ் ஒருவேளை இந்தியாவா இருக்கிற பட்சத்துல, அங்க யாரும் இல்லாத ஒரு பட்சத்துல அது ஒரு ஐலாண்டா இருந்துச்சுன்னா, அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு ரிபப்ளிக் ஆஃப் சைனா வந்த மாதிரி ரிபப்ளிக் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு வேற யாரோ ஒரு கம்யூனிசம் இந்தியாக்குள்ள வந்து நம்மள ஆட்சி செய்ய முடிவு பண்ணாங்கன்னா நாம என்ன பண்ணுவோம், அங்க இங்க இருக்க முடியாம நம்மளுக்கான ஒரு இடம், இந்தியாக்குள்ள நம்மளுக்கான ஒரு இடம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஐலாண்ட். ஒரு எக்ஸாம்பிளா தான் சொல்றேன். இப்ப ஸ்ரீலங்காவா இருக்கிறது யாரும் இல்லாம இருந்து ஒரு ஐலாண்டா இருந்திருந்தா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஸ்ரீலங்காவுக்கு தான் போயிருப்போம். அது போல சைனால வந்து ரிபப்ளிக் ஆஃப் சைனான்றவங்க கம்யூனிசம் வந்து உள்ளார வரும்போது அது ஒரு டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து பஞ்சம் பழைக்கிறதுக்காக வந்து தைவான் அப்படின்ற ஒரு ஐலாண்டுக்கு வந்து இருந்திருக்காங்க. இது எப்போ நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்ட் வார், அதாவது அப்ப ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் ஒரு 5 to 6 மந்த்ல இந்த ஒரு விஷயம் வந்து சைனால நடந்திருக்கு. சரி, அப்போ நடந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டீங்களா, ஓகேவா? இப்போ சைனாவுக்கு என்னன்னா, இங்க இருந்து போன ஒரு கண்ட்ரி, அதாவது இங்க இருந்து போன மக்கள் அங்க ஒரு கண்ட்ரி பில்டப் ஆயிட்டு அங்க ஒரு தனி ஒரு கவர்மெண்டே வந்து ரொம்ப கால வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா மே 20ல தைவான்ல நடந்த எலெக்ஷன்ல ஒரு பிரசிடென்ட் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் ப்ரோகிரசிவ் பார்ட்டியை சேர்ந்தவர். இவரோட கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் தாய்வானை உருவாக்கணும்
அப்படின்றதால தான். இப்போ பாத்தீங்கன்னா 2024ல இருக்கும் ஓகேங்களா. இப்போ ரீசெண்டா ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சைனா என்ன பண்ணிருக்காங்க, தைவானுக்கு 33 ஃளைட், 15 போர் கப்பல்கள், 16 கோஸ்டல் கார்ட் வெசல்ஸ் இது எல்லாத்தையுமே தைவானை சுத்திரி நிறுத்தி வச்சுட்டு மேல ஃளைட்ல சுத்திரி கப்பல் எல்லாமே நிறுத்தி வச்சுட்டு எப்படி உன்னை அட்டாக் பண்ண போறோம், அதாவது சைனா வந்து தைவான்ன்றது ஒரு பெரிய ஒரு கண்ட்ரி ஓகேங்களா, அவ்வளவு பெரிய கண்ட்ரி, அந்த சின்ன ஒரு தைவான் அந்த ஐலாண்டை எப்படி அட்டாக் பண்ண போறோம் அப்படின்றத ஒரு வீடியோவாவே ஒரு அனிமேட்டட் வீடியோவாவே ரெடி பண்ணி தைவானுக்கு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 2024ல இருக்கோம். இந்த 2024ல அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்பல இருந்து இப்ப வரைக்குமே தைவான் எங்களுதுன்னு சொல்லிட்டு நான் டேக் ஓவர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போல இருந்து இப்ப வரைக்குமே தைவான் டேக் ஓவர் பண்ணல. இதுக்கு இடையில அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ தைவான் மேல கை வச்சனா தைவானை டிஃபெண்ட் பண்றதுக்கு அமெரிக்காவோட எல்லா ஆர்ம்டு போர்சஸும் கிளம்பி தைவானை நாங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுவோம், அதாவது தைவானை நாங்க வந்து பாதுகாப்போம், சைனாவுக்கு ஆப்போசிட்டா நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ புதுசா தைவானுக்கு வந்த பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு தைவானை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த நாட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவர் முடிச்ச அடுத்த செகண்ட் சைனாவோட பிரசிடென்ட் எழுந்து தைவான் வந்து எங்களுது, நீங்க வந்து அதை வந்து சரண்டர் பண்ணிடணும், இல்லைன்னா நாங்க வந்து போர் அடிப்படையில வந்து நாங்க அதை டேக் ஓவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து டிஃபெண்ட் பண்ணுவோம். அதாவது இப்ப அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ தைவானை தொட்டா அமெரிக்கா ஆகிய நானே உள்ள வந்து தைவானை டிஃபெண்ட் பண்ணி உன்னை நான் தாக்குவேன், அதாவது சைனாவை நான் தாக்குவேன் அப்படின்றாங்க. சப்போஸ் ஒரு வேளை தைவான் கிட்ட ஒரு ஆர்ம்டு போர்சஸ் இல்லாத ஒரு வழியில், அதாவது ஆர்ம்டு போர்சஸ் எல்லாம் இருக்கு, ஒருவேளை அது பத்தாம போச்சுன்னா, ஏன்னு பாத்தீங்கன்னா சைனான்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு, ஒரு கண்ட்ரி ஓகேவா, தைவான்ன்றது ஒரு சின்ன ஒரு ஐஸ்லாண்ட், அவங்க கிட்ட வந்து அவ்வளவு ஒரு ஆர்ம்டு போர்சஸ் இருக்காது, தனியா ஒரு கவர்மெண்டே இருந்தாலுமே அவர் தனியா ஒரு ஆர்ம்டு போர்சஸ் இருக்காது, அவங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு அதாவது அவங்கள பாதுகாக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இதை வந்து நான் வந்து தைவானுக்கு ஹெல்ப் பண்ணி அமெரிக்கா வந்து நான் உள்ள இறங்குவேன் அப்படின்ற மாதிரி நானும் டைரக்டா இறங்கி சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இதுல தைவானோட பிரசிடென்ட் நான் சொன்னல, இப்ப லாஸ்டா மே 20 வந்து ஒருத்தர் வந்து பதவி ஏற்றிருக்காரு சொன்னல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து என்ன வந்து அட்டாக் பண்ண வந்தா அங்க ஆள் அட்டாக் பண்ற இடத்துல, அட்டாக் ஆகிற இடத்துல தைவான்ல ஆள் நீ அட்டாக் பண்ற ஆள் நானா தான் இருப்பேன், தைவானோட கவர்மெண்ட் அதாவது தைவானோட நாட்டு மக்கள் எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணி நான் தான் ஃபர்ஸ்ட் ஆள், நான் தான் வந்து உன்கிட்ட சண்டை போடுவேன் அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காரு. சரி இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும். சரி இதெல்லாம் நடந்தா அவங்களுக்கு 2 பேருக்குள்ள ஒரு நாடு நடுவுல வேற ஒருத்தர் வந்து அவங்களை டிஃபெண்ட் பண்றதுக்காக பிரச்சனை பண்றாங்க. சரி ஓகே இதெல்லாம் அங்க இருக்கட்டும். அப்படி இருக்கிற பட்சத்துல உலகமே வந்து தேர்ட் வேர்ல்டு வார் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத வந்து நீ எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உலகமே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கனெக்டடா தான் இருக்கு. இப்போ இவ்வளவு பிரச்சனை அங்க போயிட்டு இருக்கிற ஒரு பட்சத்துல தேர்ட் வேர்ல்டு வார் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ உலகமே பாத்தீங்கன்னா ஒரு கனெக்டடா தான் இருக்கு. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல இருந்து வர ஒரு ப்ரொடக்ஷனோ இல்ல அங்க இருந்து வர ஒரு மேனுஃபேக்சரோ வந்து வேற ஒரு இடத்து மூலமா போயிட்டு நம்மளுக்கும் வந்து சேர்ற ஒரு விஷயத்துல நாமளுமே வந்து அஃபெக்ட் ஆகும். அதனாலவே தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 100ல 75% வந்து சான்சஸ் இருக்கு. எங்கேயோ ஒரு வார் நடக்கிறதுனால நம்ம வந்து இங்க அஃபெக்ட் ஆகும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பிரச்சனை நடந்தா நீங்க பாத்துட்டீங்களா போன் அது வந்து கிடைக்காது, லேப்டாப் ப்ரொடக்ஷன் நின்றோம், கம்ப்யூட்டர் ப்ரொடக்ஷன் நின்றோம். அது போல ஒரு முக்கியமான விஷயம் வந்து தைவான்ல இருந்து தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ தைவானுக்கும் சைனாவுக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ சம்பந்தமே இல்லாம அமெரிக்கா மட்டும் ஏன் வந்து தைவானை ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு பிசினஸ். அது என்ன பிசினஸ்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி டாபிக்ல சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ற ஒரு பொருள், அதாவது உங்க போனோ மொபைலோ, அதாவது ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் உள்ளாரையுமே ஒரு செமிகண்டக்டர் ஒன்னு இருக்கு. அது மோஸ்டா இந்த உலகத்துக்கு மோஸ்டா வந்து சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி சப்ளை பண்ணக்கூடிய ஒரு இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா தைவான் தான். தைவான்ல இருந்து தான் அமெரிக்காவுக்கு மேனுஃபேக்சருக்காக போகுது ஓகேவா. ப்ரொடக்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா தைவான் தான். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 73 வருஷமா ஒரு பிசினஸ் போயிட்டு இருக்க ஒரு பட்சத்துல திடீர்னு அந்த ஒரு நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா அவனோட பிசினஸ் கொஞ்சம் வந்து பாதிப்பாகும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். அதாவது நீ வந்து டெமோக்ரஸியா இல்ல, நீ வந்து அவங்க வந்து மக்களை கொடுமைப்படுத்துற, அதனால வந்து நான் வந்து தைவானுக்கு சப்போர்ட்டா வரேன் அப்படின்றது இல்லாத பட்சத்துல அப்படின்றது இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கலாம், செகண்டா கூட இருக்கலாம். அது ஃபர்ஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ். அவங்க பண்ற ஒரு பிசினஸ் இங்க ஒரு பிரச்சனை நடந்து இப்போ இந்த தைவான்ற ஒரு கண்ட்ரி இல்லாம போச்சுன்னா அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் வந்து பேனிக் ஆவாங்க. சோ அதனால மட்டுமே தான் அமெரிக்கா வந்து அவங்கள வந்து டிஃபெண்ட் பண்றாங்க. சரி இப்போ மத்த நாடுகள்லாம் யாருக்கு வந்து இது பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சைனா கூட ஏகப்பட்ட நாடு பிசினஸ்ல இருப்பாங்களே, 100ல இப்போ ஒரு 50% கிட்டத்தட்ட கொஞ்சம் பேர் மட்டும் தான் சைனா கூட வந்து பிசினஸ் பார்ட்னரா இல்லாம இருக்கலாம். பட் சைனா கூட உலக நாடுகள்ல பாதி கிட்டத்தட்ட முக்காவாசி இடம் வந்து சைனா கூட பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா. அப்போ சைனா வந்து ஒரு பிசினஸ் ஒரு என்டர்பிரனரா இருக்கிற ஒரு பட்சத்துல அவங்க சொல்றதுதான், அதாவது அவங்க ஒரு ஆமான்னு சொல்லிட்டு சொன்னதான் ஆமான்னு நீங்க சொல்றதுதான் கரெக்ட், தைவான் வந்து அவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சும்மா சொல்லி ஆகணும். அப்படின்னா அவங்க பிசினஸ் பாதிச்சடையும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எல்லா கண்ட்ரியுமே வந்து சைனாவுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அதாவது அவங்க கூட பிசினஸ் பண்ணிட்டு இருக்க கண்ட்ரி வந்து சைனாக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்கா வந்து சைனா கூட வந்து அதாவது டெமோக்ரஸி இவங்க கம்யூனிசம் அப்படின்றதால, அதாவது சைனா வந்து கம்யூனிசம் வந்து அமெரிக்கா வந்து டெமோக்ரஸி, அப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு ஒத்து போகாத ஒரு காரணத்துக்காக தைவான் வந்து டெமோக்ரஸி இருக்குல்ல, ஒரு டிஃபால்ட்டா வந்து அவங்க கூட வந்து ஒரு இன்க்ளூட் ஆகி ஒரு 73 வருஷமா வந்து அவங்க கூட ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு குழப்பற இந்த ஒரு கதை தான் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. இப்போ தைவானோட பிரசிடென்ட் சொன்னார்ல, நீங்க வந்து என்ன வந்து அட்டாக் பண்ண வந்தனா ஃபர்ஸ்ட் அட்டாக் அந்த பிரசிடென்ட், அதாவது நான் தான் முதல்ல நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல, அவர் சொன்னது மட்டும் இல்லாம அந்த தைவானோட மக்களே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா குமா அகாடமி அப்படின்ற ஒரு அகாடமில இருந்து அவங்கள தன்னைத்தானே டிஃபெண்ட் பண்றதுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது குண்டு போட்டாங்கன்னா எப்படி நம்ம அதுல இருந்து எஸ்கேப் ஆகணும், ஒரு கிரைம் மூலமா வந்து நம்மள ஏதாச்சும் அட்டாக் பண்ணாங்கன்னா எப்படி அதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும், எப்படி அதுல வந்து மாட்டிக்காம இருக்கணும் அப்படின்ற குமா அகாடமி அப்படின்ற ஒரு இதுல வந்து அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சைனா வந்து தைவானை அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்றத முன்னாடி ஒரு வீடியோவா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த அட்டாக்கோட பேர் வந்து இப்ப நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா, இப்ப சப்போஸ் சும்மா ஒரு இமேஜ் வந்து ஒரு மொபைலோ லேப்டாப்ல சேவ் பண்றோம்னா அதுக்கு ஒரு ரீநேம் கொடுத்து ஒரு டைட்டில் கொடுத்து வைப்போம்ல, அது போல அந்த அட்டாக்கோட பேரு சைனா என்னன்னு வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ட்ரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில்ல வந்து பண்ண போறாங்க. அது வந்து ஒரு சீக்ரெட் கோடா வந்து பேசும்போது இப்ப நார்மலா வந்து ஒரு பேசுறோம்னா இப்ப சிங்கம் 3 ஒரு கதை மாதிரி தான், ஆபரேஷன் டி ஆபரேஷன் டேனி அப்படின்றாங்களா, அது போல ஜாயிண்ட் ஸ்குவாட் 24A அப்படின்ற ஒரு இதுல தான் வந்து அட்டாக் பண்ண போறதா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஜாயிண்ட் ஸ்குவாட் 24A மட்டும் இல்லாம 24B C D அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குமோ அப்படின்றது வந்து ஒரு ப்ரெடிக்ஷனாவே பேசப்பட்டிருக்கு. மறுபடியும் சொல்றேன், இந்த உலக நாடுகளிலே 50% ஆன செமிகண்டக்டர்ஸ் உலக நாடுகளுக்கே சப்ளை பண்ற ப்ரொடக்ஷன் பண்ற இடம்னு பாத்தீங்கன்னா தைவான் தான். இந்த சைனா பாத்தீங்கன்னா சும்மாவே இருக்கிறது கிடையாது, இதுதான் யாரையாச்சும் பிடிச்சி நோண்டிட்டே இருக்கிற வேண்டிய வேலை. இந்த சைனா யாரெல்லாம் வந்து அவங்க நாடுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்னு இருக்கு, அதை கேட்டீங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க, நீங்களே டென்ஷன் ஆயிடுவீங்க. அது கூட சான்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா சைனா யாரெல்லாம் சொல்றாங்கன்னா டிபெட் இருக்குல்ல, டிபெட்ல ஒரு பகுதி சைனாவுது அப்படின்றாங்க. ஹாங்காங் இருக்குல்ல, ஹாங்காங்ல ஒரு பகுதி சைனாவுதுன்றாங்க. ஏன் சொல்ல போனா நம்ம பாகிஸ்தான் தான் நம்ம கிட்ட ரொம்ப வருஷமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி சைனாவுது, சம்பந்தமே இல்லாம சைனாவுது அப்படின்றாங்க. ஓகேவா? ஜப்பான் இருக்குல்ல, ஜப்பான்ல ஒரு பகுதி சைனாவுதுன்றாங்க. பிலிப்பினஸ் இருக்குல்ல, பிலிப்பினஸ்ல ஒரு பகுதி சைனாவுதுன்றாங்க. பூனே இருக்குல்ல, பூனேல வந்து ஒரு பகுதி சைனாவுதுன்றாங்க. மலேசியால எங்கயோ, அங்க சைனா எங்க இருக்கு, மலேசியா எங்க இருக்கு, அதான் இங்க இருக்கு, அங்க இருக்கிற மலேசியால இருக்கிற ஒரு பகுதி சைனாவுதுன்றாங்க. பாகிஸ்தான்லயே ஒரு பகுதி சைனாவுதுன்றாங்க. அப்புறம் வியட்நாம்ல ஒரு பகுதி சைனாவுதுன்றாங்க. இது எல்லாத்தையுமே சைனாவுது சொல்லாத, அதாவது ஒரு பகுதி மட்டும் தான் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது நான் சொன்னதுல டிபெட், தைவான், ஹாங்காங் இந்த மூணுத்துல மொத்தமாவே எண்ணிதான் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைனா வந்து பேசிட்டு இருக்காங்க. இதுல இருந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு விஷயம் புரியும், சைனா வந்து சுத்தி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இதுல இந்த வார் பிரெடிக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அதாவது நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஜோசியக்கார மாதிரி வேர்ல்டு லெவல்ல வார் பிரெடிக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதாவது இந்த வார் இந்த டைம்ல தான் நடக்கும், இந்த டைம்ல இந்த மூவ்மெண்ட் அந்த நாட்டுல நடந்தா இந்த இடத்துல இவங்க டென்ஷன் ஆயிட்டு இவங்க குண்டு போடுவாங்க, தாக்குவாங்க அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் நடக்கும்ல. அந்த ப்ரெடிக்ஷன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2025ல இருந்து 2030க்குள்ள, அதாவது இந்த குறிப்பிட்ட இந்த அடுத்த இன்னும் 6 மாசம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் 2025 வர்றதுக்கு, அந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள தாய்வானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பிசினஸ் போயிட்டு இருக்குல்ல, அதாவது இந்த செமிகண்டக்டர்ஸ் மத்த ஒரு சில பிசினஸ்லாம் போயிட்டு இருக்குல்ல, அந்த பிசினஸோட ஒரு கனெக்ஷன் ஆனது இந்த 5 வருஷத்துக்குள்ள நின்னுடும் அப்படின்றத வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் மூலமா சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே போனாலும் இந்த சைனா பிரசிடென்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா 2049, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் தான் இருக்கு, அதாவது நம்ம காலகட்டம் தான். இந்த 25 வருஷத்துக்குள்ளேயே தைவானை நாங்க வந்து டோட்டலா நாங்க வந்து டேக் ஓவர் பண்ணிப்போம், அதாவது இப்ப முடியலனாலும் இன்னும் 25 வருஷத்துக்குள்ள 2030க்குள்ள வந்து அந்த பிசினஸ்லாம் வந்து டோட்டலா முடிஞ்சிடும் அமெரிக்கா கூட, அவங்க வந்து ஒரு டிஃபெண்டுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வார் பிரெடிக்டர்ஸால பிரெடிக்ட் பண்ண முடிஞ்சிருந்தாலும் சைனாவோட பிரசிடென்ட் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா 2049க்குள்ள தைவான்ற ஒரு நாடு இருக்காது, அது அப்படி சப்போஸ் அப்படி இருந்தா அது சைனான்ற பேரோட தான் இருக்கும் அப்படின்றத வந்து சைனாவோட பிரசிடென்ட் வந்து சொல்லியிருக்காரு. இப்படி எல்லாம் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்க ஒரு பட்சத்துல இதெல்லாம் எங்க இருந்து பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்சுவலா ஒரு மீட்டிங்ல தைவான் வந்து சொன்னதுக்கு அப்புறம், அதாவது நான் வந்து இண்டிபெண்டன்டான வந்து ஒரு தைவானை உருவாக்க போறேன், அதான் என் கோல் சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் சைனா வந்து இந்த ஒரு விஷயத்தை வெளியே காமிச்சிருக்காங்க. அவங்க வெளியே காமிச்சதுக்கு அப்புறம் நீ வந்து தைவானை தொட்டனா நான் வந்து உள்ள வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மீட்டிங்காவே போயிட்டு இருந்திருக்கு. இந்த டைம்ல அமெரிக்காவோட சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் தைவானுக்கு இருந்தாலும் சைனான்றது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கண்ட்ரி, சைனான்றது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ட்ரி. அந்த கண்ட்ரி, அதாவது வேர்ல்டுல கண்ட்ரி நம்பர் 1 கண்ட்ரி நம்பர் 2 வந்து மோதிக்குப்போம், அதாவது நீ தைவானை தொட்டனா நான் வந்து உள்ள வருவேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்ற பட்சத்துல அப்ப சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து ஒரு வார் நடக்கும், அதாவது அவங்க டிஃபெண்ட் பண்றதுக்காகவே ஒரு
ஒரு வார் நடக்கும் அப்படின்ற ஒரு பட்சத்துல வேர்ல்டோட கண்ட்ரி 1 கண்ட்ரி 2 டாப் 2ல இருக்கிற கண்ட்ரி 1 கண்ட்ரி 2 மோதிப்பாங்க. ரெண்டு கண்ட்ரியும் டைரக்டா நாங்க மோதிக்க போறோம் அப்படின்றத ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்டா நேருக்கு நேரே பேசியிருக்காங்க. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா சைனா கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல வந்து ஏகப்பட்ட வெப்பன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அமெரிக்கா கிட்ட வந்து வெப்பன்ஸ் இருந்தாலும் சைனா கிட்ட வந்து ரொம்பவே இருக்கு. ஆனா அவங்க டைரக்டா அமெரிக்காவை தாக்க போறது இல்ல. அமெரிக்கா வந்து உள்ள வந்தா தான் தாக்குவாங்க. மத்தபடி அமெரிக்கா அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க. அவங்க தைவானை டிஃபெண்ட் பண்ண வரும்பொழுது சைனா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தைவான் கிட்ட ஒரு டிஃபெண்ட் பண்றதுக்கான ஒரு பொருளுமே இல்ல. அதாவது ஒரு கன்னோ அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்ல, டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு இல்ல அப்படின்ற அளவுக்கு அவங்க யார்கிட்ட இருந்து கடன் வாங்கணும்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து தான் கடன் வாங்குவாங்க. அப்ப அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து வருஷ கணக்குல அந்த கடனை வந்து பிசினஸ் மூலமா கழிச்சுப்பாங்க அப்படின்ற அவங்க வந்து ஒரு கேவலமான ஒரு வேலை பார்க்கறாங்க அப்படின்றத வந்து சைனா வந்து இந்த ஒரு டைம்ல வந்து வெளி காமிக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு வார் நடந்தா ஆஸ் எ இந்தியனா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து இன்னும் தெளிவா நல்லாவே சொல்றேன். இதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தாலும் மறக்காம வந்து கமெண்ட்ல கேளுங்க. அதை நான் கண்டிப்பா வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ் गाइस.